ஹாய் பிஸ்னஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. 5 ட்ரேடிங் செஷனா பாசிட்டிவா மார்க்கெட் மேலே போச்சு. இது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இருந்த போதிலும் போன வாரம் வந்து புல்ஸ் வந்து 26,000க்கு மேலே க்ளோஸ் வைக்காது, லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணாது. இது எல்லாமே ஒரு நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. புல்ஸ் டிசப்பாயிண்டட் ஆயிருக்கு. ஏன்டா ஒரு வருஷமும் 2 மாசமும் கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணாம மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்கு. நம்ம ஃபர்தரா டெக்னிக்கலா லாஸ்டா பார்ப்போம். தொடர்ந்து எந்தெந்த விஷயங்கள் நடந்தது, இனிமே என்ன நடக்க போகுது, நியூஸ் என்ன, டெக்னிக்கலா இந்த வாரம் என்ன இருக்கும் எல்லாமே பார்ப்போம். சரியா? அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ், அதாவது நம்ம பழம் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, காஃபி எக்ஸ்போர்ட் பண்றவங்க, பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். அதாவது ட்ரம்ப் லிஃப்ட்ஸ் டேரிஃப் பீஃப், காஃபி அண்ட் டிராபிகா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதுல எதுல இருந்து வந்திருக்குன்னா எக்கனாமிக் டைம்ஸ், எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. இதுல மெயினானது என்னன்னா, வெர்ஜீனியா அண்ட் நியூ ஜெர்சியில இது வந்து ஒரு டாப் இஷ்யூவா இருந்திருக்கு, விலைவாசி உயர்வு. அதனால வந்து டெமோக்ராட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதனால இதை வந்து இந்த டாரிஃபை வந்து அவர் லிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதனால நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. இது India.comலயே வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ அடுத்தது வந்து பீகார் எலெக்ஷன் முடிந்தது, ஈவெண்ட் முடிந்தது. அடுத்த ஈவெண்ட் புதின் நம்ம ரஷ்யாவுக்கு வர்றது தான் மெயினான ஈவெண்டா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அது ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு, அப்புறம் ட்ரம்ப்புடைய வருகை, இதெல்லாம் வரிசையா இருக்கும். அப்புறம் நம்ம டெக்னிக்கலா லாஸ்டா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் என்ன நடந்திருக்கு, அதுல சில இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நடந்து முடிந்த விஷயங்கள் பார்த்துருவோம். ஐஎன்ஆர் வந்து லைஃப் டைம் ஹை பக்கத்துல போயிட்டு அந்த 89 உடைச்சிட்டு போயிடுமோன்ற ஒரு ஐயம் இருக்கிறது. மணி வந்து வீக் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் யூஎஸ் ஷட்டவுன் வந்து முடிவுக்கு வந்துச்சு, ஐடி, அதனால ஐடி செக்டர் மேலே ஏறிச்சு. அதே நேரத்துல வந்து டிசம்பர்ல ரேட் கட் இருக்காது என்கிற ஒரு மறைமுக இதனால ஐடி வந்து மறுபடியும் இறங்குச்சு, ஐடி செக்டர். சரியா? அப்புறம் இன்ஃபிளேஷன் வந்து ரெக்கார்ட் லோ 0.25% அக்டோபர்ல வந்தது. அப்புறம் கோல்டு மறுபடியும் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சது. இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பிரேக் அவுட்டுக்கு எதிர்பார்க்குது. அதாவது ஒரு கேண்டில்ஸ், ஒரு 5 கேண்டில்ஸ் வந்து உடைக்க முடியாம இப்ப தாங்கிட்டு இருக்கு. நேத்து கூட நம்ம அனலைஸ் பண்ணோம். சில்வரும் லைஃப் டைம் ஹை பக்கத்துல போயிடுச்சு, ரொம்ப தொடுக்கிட்டு தான் இருக்கு. அது கோல்டை விட வேகமாக சில்வர் ஏறிட்டு இருக்கு. பிட்காயின் 1 லட்சத்துக்கு கீழே வந்துருச்சு இந்த வாரத்துல. அப்புறம் பிபிசி டைரக்டர் வந்து டைரக்டர் ஜெனரல் வந்து ரிசைன் பண்ணாரு. ட்ரம்ப் ஸ்பீச் அந்த சம்பந்தமாக அது பிரச்சனை இல்லை, என்டிடிவில இது வந்துச்சு. அப்புறம் ட்ரம்ப் வந்து இன்கம் எவ்வளவு இன்கம் இருந்தா அந்த $200 வந்து $2,000 டிவிடெண்ட் கொடுக்கலாங்கிற பேச்சு போயிட்டு இருந்தது. அதே மாதிரி ரஷ்யா வந்து 3 வில்லேஜ்களை பிடிச்சிட்டதாகவும் யுக்ரைன்ல உள்ளதை ஹெவியான தாக்குதல் நடத்துறாங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது. அப்புறம் காசா சீஸ்ஃபயர் இருக்கிற போதிலும் தொடர்ந்து அங்க மக்கள் இறந்துப்போம், பிரச்சனை, பில்டிங் 1500 பில்டிங் வரைக்கும் இடிச்சிருக்காங்கிறது பல நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அதே மாதிரி யூஎஸ் வந்து வரலாறு காணாத $32 பில்லியன் அந்த காசா வார்க்கான செலவு பண்ணதாக நியூஸ்ல வந்தது. சரியா? அடுத்தது வந்து இந்தியால வந்து கார் குண்டு வெடிப்பு டெல்லியில நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பீகார் எலெக்ஷன் நடந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஜெயிச்சது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அப்புறம் வாரன் பஃபட் வந்து பங்கு சந்தையில உள்ள சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்கல்ல, வாரன் பஃபட் வெயிட் பண்ணியிருக்காரு. பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமான ஆடு. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டியவர் எல்லாருக்குமே. 10 வயசுலயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர். இப்ப கூட நான் வந்து ஒவ்வொரு தடவை வீடியோலையும் சில இடங்கள்ல நான் சொல்லிட்டே தான் இருப்பேன், இன்வெஸ்ட்மெண்ட் மேல கவனம் செலுத்துங்க, சிம் மேல கவனம் செலுத்துங்க. அது மட்டும் தான் நம்மள கரெக்டான ஒரு வழி கொண்டு போய் முடியும். சரியா? அதே மாதிரி ட்ரம்ப் H1B விசா சம்பந்தமாக எங்க நாட்டுக்கு வாங்க, கத்து கொடுங்க, திரும்பி போங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அடுத்த சைனாவுடைய டாலஸ்ட் பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. உயர்ற எந்த பொருளுமே தாழ்ந்தே தீருங்கிற ஒரு விஷயம் அதுல ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி சைனா, ஜப்பான், தைவான் பிரச்சனை இருக்கு, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பத்திய நியூஸ் வந்து சைனா சொல்லியிருக்கு, நீங்க ஜப்பானுக்கு டிராவல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க இதை சொல்றாப்ல. ஏன்னா தைவான் வந்து சைனாக்கு சொந்தம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஜப்பான் அதை ஆப்போஸ் பண்ணிச்சு. இதை வச்சுட்டு சரி, வரப்போற ஈவெண்ட்ஸ் பார்த்துடலாம். சண்டே 16-11-25 ஜப்பான் ஜிடிபி, புதிய பிஎம், தைவான் சைனா பிரச்சனை, இதெல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு ஜிடிபி எப்படி இருக்குங்கிறது எதிர்பார்க்கப்படுது உலகம். அதே மாதிரி 18-11-2025 டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி டே. 19ஆம் தேதி இங்கிலாந்து இன்ஃபிளேஷன் டேட்டா, யூரோப்புடைய இன்ஃபிளேஷன் டேட்டா, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ், அப்புறம் எஃப்எம்சி மினிட்ஸ் மீட்டிங், இதெல்லாம் முக்கியமான
முக்கியமான டாட்டா. அதே மாதிரி 20/11/2025 சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அப்புறம் இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் டாட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ் உடைய பிலோபீடியா ஃபெட் மேனுஃபேக்சரிங் டாட்டா, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் டாட்டா இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. அப்புறம் 21ஆம் தேதி ஃப்ரைடே இந்தியாவுடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, S&P குளோபல் சர்வீசஸ் PMI, மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் PMI இந்த டாட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்ச் டாட்டா வர வேண்டியிருக்கு. அப்புறம் யூஎஸ் உடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI அண்ட் S&P குளோபல் சர்வீசஸ் PMI வர வேண்டியிருக்கு. சரியா, இப்போ சார்ட்டுக்குள்ள போயிடலாம். இது பாருங்க, இந்த கேண்டில் தான். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இந்த கிரீன் கேண்டில் தான். இதோடைய ஓப்பன் வந்து 25,503, ஹை 26,010, லோ 25,449, க்ளோஸ் 25,910, 560 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 2% அப்பா இருக்கு. போன ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 25,492, 520 பாயிண்ட்ஸ் போன க்ளோஸை விட மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. இதை ஃபைனலா இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். FIDI பாத்தீங்கன்னா FIs வந்து 13,652 கோடி வித்திருக்காங்க. நேற்று கூட 5,000 கோடி கிட்டத்தட்ட வித்துட்டாங்க. அதே மாதிரி வரலாறு காணாத 8,461 கோடி டிஐஸ் வாங்கியிருக்காங்க. வரலாறு காணாத அதை விட ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. நான் ஒரு இதுக்காண்டி சொன்ன காமெடி. கிட்டத்தட்ட 41,352 கோடி வாங்கியிருக்காங்க. இவங்களும் ஹெவியா செல் பண்றாங்க, அவங்க ஹெவியா வாங்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, சில நியூஸ்கள் பார்த்துட்டு கடைசியா நம்ம டெக்னிக்கலா இந்த அடுத்த வாரம் என்ன இருக்கலாங்கிறத பார்த்துவோம். ட்ரம்ப் வந்து F-35 வந்து சவுதி அரேபியாவுக்கு விற்க போறதாக NDTVல வந்திருக்கு. இது ஒரு பாலிடிக்ஸ் தான். ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸ் பிரச்சனையில அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா உள்ளது சவுதி அரேபியா. F-35 விற்கிறது முக்கியமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி ரஷ்யா வான்ஸ் நேட்டோ அகேன்ஸ்ட் ஜாயினிங் உக்ரைன். அதாவது ரஷ்யா வான் பண்ணுது நேட்டோவை, நீங்க உக்ரைன் ஜாயின் பண்ணாதீங்க, டெட்லி ஸ்ட்ரைக் இப்பதான் பண்ணாங்க. இது அல்ஜெசீரால வந்திருக்கு. அப்புறம் அமெரிக்கா வந்து லார்ஜஸ்ட் கம்பெனி ஜெனரல் மோட்டார்ஸ் கிவன் டெட்லைன் ஆன் சைனா. இது ஒரு அந்த மிகப்பெரிய கம்பெனி வந்து சைனால ஒரு குழப்பம் பிரச்சனையில இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. சரி, இப்போ டெக்னிக்கலா நம்ம வந்துருவோம். இதுதான் சார்ட். இது நம்ம முன்னாடி பல தடவை வரைஞ்சது, இப்போ மறுபடியும் வரைகிற கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இது கப்பு, இது ஹேண்டல். போன வாரம் கூட நம்ம வரைஞ்சோன்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. முன்னாடியே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இந்த இடம் கொடுத்துட்டு இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு. ஆல்ரெடி இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் தான் இதோடைய ஹைட். இந்த ஹேண்டலுடைய ஹைட் மறுபடியும் மேல போகலாம். ரைட்டா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இது ஒரு டாப், இது ஒரு டாப்பா கன்சிடர் பண்ணி, டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணி மார்க்கெட் கீழே வரலாம். இது ஒரு கிரைட்டீரியா. இது இல்லாம இந்த கிரீன் கேண்டில் போட்டிருக்கு பாருங்களா, இது மறுபடியும் புல் பேக் நடந்துட்டு மறுபடியும் மேல நோக்கி போறதுக்கு முயற்சி எடுக்குது. அதோடைய முயற்சி தான் இந்த கிரீன் கேண்டில். சரியா, முயற்சி எடுத்து மேல பிரேக் பண்ணி போறதுக்கு முயற்சி எடுக்குது. சரியா, சரி, இது வந்து ஒரு முயற்சி. அடுத்தது வந்து இது இம்பார்ட்டன்டான கேண்டில் க்ளோஸ். இன்னைக்கு இந்த வாரத்துடையது 25,910 வந்து மிக மிக இம்பார்ட்டன்டான க்ளோஸ். அது என்ன? இந்த லைஃப் டைம் ஹை க்ளோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது 23 செப்டம்பர் 2024 க்ளோஸ் வச்சிருக்கிறது 26,178. ரைட்டா, அதுக்கப்புறம் இந்த வாரத்து கேண்டில் தான் 25,910 தான் அதிகபட்சமாக க்ளோஸ் வச்சிருக்கு. எந்த கேண்டிலும் கிடையாது. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ரெண்டாவது கேண்டில் கிடையாது. இதுக்கு முன்னாடி 3 வாரமும் க்ளோஸ் வந்து இதுதான் அதிகபட்சமாக வச்சது ஒரு வருஷம் 2 மாசத்துல. அதனால இது பாசிட்டிவா பார்க்கப்படுது. சரியா, அப்போ நம்ம இது வந்து டபுள் டாப் பார்த்துட்டோம், கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் அண்ட் புல் பேக், மறுபடியும் மேல போட்டு முயற்சி பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் வந்து 2 வருஷத்துல, ஒரு வருஷம் 2 மாசத்துல இது பெரிய க்ளோஸ் வச்சிருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ முடிவு பண்ண வேண்டியது வரும் நாட்கள் என்னன்னா ஃபண்டமெண்டல் தான் முடிவு பண்ணணும். இப்போ டெக்னிக்கலா இது ஒரு குழப்பத்தை இந்த இடத்துல தான் இருக்கு. பிரேக் அவுட் கொடுக்கும், இல்ல கீழே இதாகும். ஏன்னா டபுள் டாப்பும் இருக்கு, இது இந்த கப் அண்ட் ஹேண்டலும் இருக்கு. சரியா, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தான் முடிவு எடுக்கும். அது என்ன ஃபண்டமெண்டல்? அடிக்கடி சொல்றதா, டிஐ ஹெவியா பை பண்றாங்க, நல்லா பை பண்ணட்டும். எஃப்ஐயும் கொஞ்சம் சேர்ந்து பை பண்ணட்டும். ட்ரம்ப் கொஞ்சம் இப்பதான் குறைச்சிருக்காரு. அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன், என்னுடைய பிரதர் கூட அங்க விலைவாசி அதிகமா இருந்துட்டு இருக்குது, பால் விலை அது சொல்லி. இப்பதான் இப்ப பீஃபுக்கு, ஃப்ரூட்ஸுக்கு, காஃபிக்கு எல்லாமே லிஃப்ட் பண்ணிட்டாரு. ரைட்டா, அப்ப அதே மாதிரி சில டாரிஃப்லாம் லிஃப்ட் பண்ணாருன்னா பாசிட்டிவ், மார்க்கெட் பாசிட்டிவ், மேல ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸும் வாங்க ஆரம்பிக்கணும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.